இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் என்னை யார் விசாரிப்பார்கள், என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லையே, நான் தனித்து விடப்பட்டவளாய் நான் தனிமையில் இருந்து கொண்டிருக்கிறேன், என் புருஷன் என்னை விசாரிக்கவில்லை, என் பிள்ளைகள் என்னை விசாரிக்கவில்லை, என்னை ஓரமாய் ஒதுக்கி வைத்தது போல் இருக்கிறார்கள், நான் புறக்கணிக்கப்பட்டவள் போல் இருக்கிறேன், தள்ளுண்டவனைப் போல நான் இருக்கிறேன், என்னை யார் விசாரிப்பார்கள், என்னுடைய காரியத்தை யார் விசாரிப்பார்கள், என்னுடைய பலவீனத்தை யார் விசாரிப்பார்கள், என்னுடைய சுகத்தை யார் விசாரிப்பார்கள் என்று அநேகர் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கி அநேகருக்கு அநேக விதமான கவலைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை குறித்தான கவலை, வேலையை குறித்தான கவலை, தொழிலை குறித்தான கவலை, ஊழியத்தை குறித்தான கவலை, கணவனை குறித்தான கவலை, தான் போகிற நிலையை குறித்தான கவலை, வியாதியை குறித்தான கவலை, இப்படி பலவிதமான கவலைகள் அநேகரிடத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. என் கவலைகளை நான் யாரிடத்தில் போய் சொல்லுவேன்? மனிதனிடத்தில் போய் சொன்னால் அவன் கேட்க மாட்டான். என் உறவினர்களிடத்தில் போய் சொன்னால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். என் பிள்ளையினிடத்தில் போய் சொன்னால் எனக்கு வேறு வேலை இருக்கிறது, உங்கள் கதைகளை கேட்பதற்கு எனக்கு நேரமில்லை என்று கூறிவிட்டு கடந்து போகிற பிள்ளைகள் தான் அநேக குடும்பங்களில் இருக்கிறார்கள். புருஷனிடத்தில் போய் சொன்னால் எனக்கு இதெல்லாம் கேட்பதற்கு நேரமில்லை என்று தட்டி விடுகிற புருஷன்மார்கள் அநேகர் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் பாரத்தோடு இருதயத்தில் அநேக கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் என்னுடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விடுங்கள். எதற்காக பாரத்தோடு சுமந்து கொண்டு போகிறாய்? உன்னுடைய கவலையை நான் தீர்த்து வைக்கிறேன். சிருஷ்டித்தவர் நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால நீ ஒரு தகப்பனை போல, ஒரு நண்பனை போல, ஒரு பிள்ளையை போல, ஒரு சகோதரனை போல என்னிடத்தில் நீ பேசு. நான் உன்னுடைய காரியத்தை விசாரிப்பேன், உன்னுடைய கவலைகளை தீர்த்து வைப்பேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் விசாரிப்பற்ற நிலையில் கிடக்கிறது. யார் என்னை விசாரிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் எல்லாரும் அவர்களை ஒதுக்கி வைத்த நிலையில், யாருமே விசாரிக்க போக முடியாத நிலையில் வியாதியோடு காணப்பட்டு கொண்டிருக்கலாம், பிரச்சனையோடு காணப்பட்டு கொண்டிருக்கலாம், போராட்டத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். யாரையும் போய் விசாரிக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு ஒருவரும் காணப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் அருகே வருவேன், உன்னை நான் விசாரிப்பேன், உன் காயங்களை கட்டுவேன், உன் வியாதியை மாற்றுவேன், உன் கடன் பாரத்தை மாற்றுவேன், உன் தொழிலை விருத்தி அடைய பண்ணுவேன், உன் ஊழியத்தின் மேலே என் கை வைக்கப்படும், உன்னை நான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பேதுரு இந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? பேதுரு இயேசுவோடு கூட நடந்தவன், இயேசு அநேக அற்புதங்களை செய்ததை பார்த்தவன், அவனுக்கும் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அதையும் அவன் கண்ணார கண்டவன். அப்படிப்பட்ட பேதுரு தான் இன்றைக்கு ஜனங்களுக்கு சொல்லுகிறான், அவர் உங்களை விசாரிப்பார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் தீர்த்து வைப்பார் என்று ஆணித்தரமாய் அவன் ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறான். தேவ ஜனமே, நாம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்முடைய பாரம் எந்த நிலையில் இருக்கிறது? நம்முடைய சுமை சுமக்க முடியாதபடிக்கு பாரத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே. ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், வருத்தப்பட்ட
கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீ பாரத்தை சுமந்து கொண்டு போவதற்கல்ல, நீ கவலையோடு சுமந்து கொண்டு போவதற்கல்ல, நீ வியாதியோடு போவதற்கல்ல. உன்னை சுகப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி, உன்னை ஆரோக்கியப்படுத்தி, உனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து, உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருள்களை மாற்றி, உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கண்ணிகளை விலக்கி, உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறை இருப்புகளை மாற்றி, உன்னை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வழி நடத்தி, உன்னை மேன்மையான ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே. நாங்கள் எத்தனை நாட்களும் மனபாரத்தோடு, மன இறுக்கத்தோடு, கவலைகளை இருதயத்தில் வைத்து கொண்டு சுமந்து கொண்டு தெரிந்தோம் ஆண்டவரே. இனி உம்முடைய சமூகத்தில் வரும்போது எங்கள் மனபாரத்தை இறக்கி வைக்க தேவன் இரக்கம் செய்யுங்கப்பா. அநேக கவலைகள் இருக்கிறது ஆண்டவரே. உலகத்தில் வாழும்போது அநேக கவலைகளோடு தான் ஆண்டவரை வாழுகிறோம். புருஷனை பற்றிய கவலை, பிள்ளையை பற்றிய கவலை, வேலை இல்லாமல் இருப்பது பற்றி கவலை, வியாதியோடு நடப்பது பற்றி கவலை, இப்படி அநேக கவலைகளோடு தான் ஆண்டவரே அனுதினமும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்தில் நாங்கள் இறக்கி வைக்க தேவன் இரக்கம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விசாரிப்பதற்கு எங்களை சிருஷ்டித்த தேவன் எங்களோடு கூட இருப்பதனால இனி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை, பாரத்தோடு சுமக்க தேவையில்லை. தேவன் எங்கள் பாரத்தை எல்லாம் மாற்றி, எங்கள் சுமைகளை எல்லாம் எடுத்து மாற்றி, எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய இருளையெல்லாம் எடுத்து மாற்றி எங்களை ஒரு வெளிச்சத்தில் நடக்க தேவன் இரக்கம் செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், பாரங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்ருவின் கிரியை எந்த ஒரு குடும்பத்திலும் தொடாதபடிக்கு தேவன் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினீங்க, இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.